தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். விஜயின் கீழ்த்தரமான அரசியலால் தமிழ்நாடு சந்திக்க உள்ள கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் குறித்து தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. அதே போல வறுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அரசியல் வியாபாரத்தை தொடங்கியிருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள். இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை உருவாக்கியதே இந்த தேர்தல் வல்லுநரான, தேர்தல் நிபுணரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பொது அறிவு நிச்சயம் தேவைப்படும். அந்த பொது அறிவு விஜயிடம் கிடையவே. விஜய் என்னும் தேவையில்லாத ஆணியை பிடுங்கி எறிவதற்கு தமிழக மக்கள் முன்வாருங்கள். தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக தாய் தமிழ் உறவுகளை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, விஜயின் கீழ்த்தரமான அரசியலால் தமிழ்நாடு சந்திக்க உள்ள கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் குறித்து தான் பேசி விவாதிக்கிறதுக்காக இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கி கூட்டியிருக்கோம். அதே வேளையில் ஐயா ஈவே ராமசாமி அவர்களை விமர்சிப்பவர்கள் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொன்ன திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல திமுகவின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் ஈவே ராமசாமியை விமர்சிப்பவர்களின் பிறப்பை சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கூற்றை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காணொலி மூலமாக. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. அதே போல் வறுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு விஜய் அவர்கள், அதாவது தேர்தல் வல்லுநர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தேர்தல் வல்லுநர்களை வைத்து தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு பணத்தை செலவழித்து வந்துடலாம் அப்படிங்கிற கீழ்த்தரமான புத்தியை வச்சு இப்போ அரசியல் வியாபாரத்தை தொடங்கியிருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சந்திக்க உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நாட்டில் தமிழ்நாட்டின் அமைதி கெடும். இவங்க இந்த தேர்தல் வியூக நபர்கள், அதாவது பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக ஊதியை விட்டு அதன் மூலம் விஜய்க்கு ஒரு பேரை உருவாக்கி விட்டு அதை வச்சு விஜய்க்கு தமிழக மக்களின் ஓட்டுகளை வாங்கி கொடுத்து விஜயை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் நல்ல ஒரு திறமையான முதல்வர் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாரா அப்படின்னா நிச்சயம் கிடைக்க மாட்டார். எடுத்துக்காட்டு இப்போ உள்ள நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை உருவாக்கியதே இந்த தேர்தல் வல்லுநரான, தேர்தல் நிபுணரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு சுமார் 3000 கோடியை கொடுத்து, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 3000 கோடியை கொடுத்து எடப்பாடி ஆட்சியில் இல்லாத பிரச்சனைகளையெல்லாம் உருவாக்கி விட்ட இந்த பிரசாந்த் கிஷோர் மூலமாக தான் நம்ம இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் போராட்டம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் திமுகவின் அடியாட்கள், திமுகவின் கைக்கூலிகள் ஊடுருவி அந்த போராட்டக்காரர்களுக்கிடையே இந்த திமுகவின் கைக்கூலிகள் ஊடுருவி அந்த போராட்டக்காரர்களின் சிந்தனையை திசை திருப்பி அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, அதாவது அப்போதைய அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் அரசுக்கு, பழனிசாமி அவர்களின் அரசுக்கு எதிராக திருப்பி விட்டு அங்கே உள்ள தூத்துக்குடியில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு, ஆட்சியர் அலுவலகத்துக்கு
மனு கொடுக்க போங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டு அந்த மக்களை 100 நாட்களாக போராடி கொண்டிருந்த அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்ட மக்களை கலெக்டர் ஹவுஸ் நோக்கி கொண்டு போனது இந்த திமுகவின் கைக்கூலிகள் தான். இந்த வேலையை செஞ்சது பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த தேர்தல் நிபுணர் தான். இந்த கலெக்டர் ஹவுஸுக்கு போன இந்த போராட்ட குழுவினர், ஸ்டெர்லைட் போராட்ட குழுவினர், அவங்க அமைதியாகத்தான் போனாங்க. அதில் ஊடுருவின இந்த திமுக கட்சிக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க, கலெக்டர் ஹவுஸில் போய் தீ வைக்கிற வேலையெல்லாம் பார்த்தாங்க. இதன் மூலமாக அங்கே கலவரம் வெடித்தது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டனர். சரியா, 13 பேர் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இதுக்கு மூல காரணமே இந்த தேர்தல் நிபுணரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். இவர் எதுக்காக இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சார். எடப்பாடி ஆட்சியை கீழ்த்தரமான ஆட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் நிறுவுவதற்காகத்தான் இந்த வேலையே அங்கே நடந்துச்சு. இந்த சமயத்தில் தேர்தல் வாக்குறுதியாக நம்ம இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டு கொன்ற அந்த காவலர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்ன இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை, அப்பாவி மக்களை சுட்டு கொன்ற போராட்ட குழுவினரை சுட்டு கொன்ற அந்த காவலர்களுக்கும் அதில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு தான் போட்டு கொடுத்தாரே தவிர, இவர் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டு கொண்டவர்களுக்கு ஒரு தண்டனை எதுவும் வாங்கி கொடுக்கல. அந்த போராட்டத்தில் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணமும் இந்த மு.க. ஸ்டாலின் வாங்கி கொடுக்கல. இதன் அடிப்படையில் பார்த்தா இந்த துப்பாக்கிச்சூடை நடத்த வச்சதே நம்ம தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல ஏழ்முனை அளவும் நமக்கு ஐயமே வேண்டாம். இந்த வேலையை செய்ய வச்சது தேர்தல் நிபுணர்களான தேர்தல் நிபுணரான இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். இந்த கீழ்த்தரமான வேலையை செஞ்சு தமிழ்நாட்டில் 13 தமிழர்களை சுட்டுக்கொள்ள வச்சது கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் பதவியை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் 3000 கோடியை வாங்கிக்கிட்டு இந்த ஜோலியை அந்த ஆள் செஞ்சுருக்காரு. இது மட்டுமா அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அணு உலை பிரச்சனை, கூடங்குளம் அணு உலை பிரச்சனையை தேவையில்லாமல் உருவாக்கி விட்டது இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். அதே போல் நீட் தேர்வில் அனிதா மரணம் குறித்து பெரிய பஞ்சாயத்தாக கொண்டு போனது இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குறதுக்காக 3000 கோடியை பெற்றுக்கொண்டு இந்த ஜோலியை அவர் அந்த காலகட்டத்தில் செஞ்சார். இதன் மூலமாக தான் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அதாவது இதை விட இன்னும் சில வேலைகள்லாம் நடந்தது. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொருளையை கிளப்பி விட்டதும் இந்த மு.க. ஸ்டாலினின் நம்ம பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஐடியா தான். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல்வர் பதவியை பெற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல தகவல்களை சமுதாய ஊடகங்களுக்கு பரவ விட்டு அதன் மூலியமாக தமிழ்நாட்டின் அமைதியை கெடுத்தது இந்த பிரசாந்த் கிஷோர் என்னும் தேர்தல் நிபுணர்கள் தான். சரியா, இந்த பிரசாந்த் கிஷோர் மூலமாக தான் இந்த மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. இவரின் திறமை என்னன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு முட்டாப்பைய கூட செய்யாத செயல்களை நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, விவசாயிகளின் போராடக்கூடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சின ஒரே ஒரு முதல்வர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எவனாச்சும் விவசாயம் மீது குண்டர் சட்டம் போடுவானா? குண்டர் சட்டத்தை போட்ட முதல்வர் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவ்வளவு பெரிய வல்லுனர் அவர்கள். இந்த வல்லுனரை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு முதல்வராக்கி விட்டுட்டு போனது இந்த தேர்தல் நிபுணர்களான பிரசாந்த் கிஷோர் போன்ற காசுக்கு மாரடிக்கிற
கைக்கூலிகள் தான் இந்த அசிங்கமான ஜோலியை செஞ்சு ஒரு கேவலமான முதல்வரை தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க 3000 கோடியை பெற்றுக்கொண்டு. இப்போ புரியுதா? அதாவது தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த பிரசாந்த் கிஷோரை வேலைக்கு வச்சு செயல்பட அரசியல் செய்ய முற்பட்டு இருக்கிற பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தேர்தல் வல்லுநர்களை வைத்து தமிழ்நாட்டில் விஜய் குழுக்கள், விஜய் குறுப்புகள் வேலையில்லாத தமிழக மக்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி, வறுமையை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள் தங்களுடைய கருப்பு பணத்தை விதைத்து அதன் மூலியமாக தமிழக மக்கள் மத்தியில் அமைதியை கெடுத்து கலவரங்களை உருவாக்கி, போராட்டங்களை உருவாக்கி, தேவையற்ற ஆர்ப்பாட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு ஒரு கேவலமான முதல்வரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக இந்த ஜானு ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நிச்சயம் முயற்சிப்பாங்க. அதன் அடிப்படையில் விஜய் போன்ற பொது அறிவே இல்லாத ஒரு முதல்வரை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும். இந்த அவலம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்திற்காகத்தான் இந்த காணொலியவே நம்ம படைக்கிறோம். சரியா? ஒன்றுமே பொது அறிவே கிடையாது விஜய் அவர்களுக்கு. பொது அறிவு இருந்திருந்தால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையாவது கட்சி ஆரம்பித்து இவ்வளவு நாளில் சந்திச்சிருப்பார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள். ஒரு சந்திப்பு கூட, பத்திரிகையாளர் சந்திப்பை கூட சந்திக்கலை இந்த விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள். காரணம், இவருக்கு பொது அறிவு கிடையாது. மக்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பொது அறிவு நிச்சயம் தேவைப்படும். அந்த பொது அறிவு விஜயிடம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஜய்க்கு முதல்வர் ஆகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இது போன்ற கைக்கூலிகளை, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்ற கைக்கூலிகளை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் மூலம் தமிழ்நாட்டின் அமைதியை கெடுத்து தமிழ்நாட்டில் கலவரங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை உருவாக்கி விட்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அமைதியை கெடுத்து தமிழக மக்களின் ஆதரவை பெற்று, அதாவது தமிழக அரசிற்கு எதிரான மனநிலையை தமிழக மக்கள் மத்தியில் உருவாக்கி விஜய்க்கு ஆதரவாக அதை திருப்பி அதன் மூலம் தமிழக மக்களின் வாக்குகளை பிடுங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கீழ்த்தரமான நடிகர் விஜயின் மாபெரும் சிந்தனையாக இருக்குது. இவரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தமிழக மக்களை பழி கொடுக்கிறதுக்கு, தமிழகத்தின் அமைதியை கெடுக்கிறதுக்கு, தமிழகத்தில் தேவையில்லாத போராட்டங்களை உருவாக்குறதுக்கு, தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்களை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு விஜய் தயாராகிவிட்டார். இதன் மூலம் தமிழகத்தின் அமைதி கெட்டுவிடும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கிறோம். அதன் அடிப்படையில் விஜயை புறக்கணிங்கள். விஜய் என்னும் தேவையில்லாத ஆணியை பிடுங்கி எறிவதற்கு தமிழக மக்கள் முன்வாருங்கள் அப்படின்னு இந்த காணொளி மூலம் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.